4 divided by 12 into 3. சிங்கம் என்ன யோசிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. 4 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணணும். அதான் எப்படி சிக்கனமா யூஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு சிக்கனமா யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ணாமலே இருந்தா ஒரே சிலிண்டர் ஒரு வருஷம் ஃபுல்லா வரும்ல. கூட லூசு பையல, யூஸ் பண்ணாமலே இருந்தா ஒரு வருஷத்துக்கு என்ன லைஃப் லாங் வரும்டா. நம்ம அண்ணனோட மகிமையே மகிமை. போடா. நோ ப்ராப்ளம். என்ன சிங்கம் ரொம்ப கலகலப்பா பேசினுக்கிறீங்க? ஓ, அன்னபூர்ணி சூப்பர் 666 அந்த ஸ்கீம் பத்தியா? அண்ணே போது நிறுத்துங்க, ரொம்ப குத்தாதீங்க. இனிஷியலா 3 கொடுத்துருக்காங்க, போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாததா? கரெக்டு தான்மா, கரெக்டு தான். 6x3 கொடுக்குறீங்க. அந்த 3ஐயாவது எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்குறீங்களா? எல்லா குடும்பத்துக்கும் தானே. என்னடா டேய், அவரு எப்படி எல்லா குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு? அப்படியா? இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சிங்கம் நான் சொல்றேன், இது ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். இதுல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க பயன்பட்டுட்டாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு சிலிண்டர் கிடைக்காம போயிடும். அப்புறம் சிலிண்டர் தட்டுப்பாடாடுல. அதனால தான் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும் கிடையவே கிடையாது. ஓ, 2.5 லட்சம் கரெக்ட் தான். பணக்காரங்களுக்குலாம் இது கிடைக்க கூடாது, ஏழைங்களுக்கு தான் கிடைக்கணும். அண்ணன் கரெக்டா தான்டா பண்ணியிருக்காரு. ஆமா, உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? எங்க அப்பா ஏய், நீ கிளம்புடா. இதோட அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிக்கலாம். சுமாரா எங்க அப்பா மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நாங்களும் ஏழை தான், எங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். கூலி வேலைக்கு போறவங்க ஒரு நாளைக்கு 850 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்குமா? கணக்கு பண்ணி பார்த்தா அவங்களுக்கு மாசம் 25,000 ரூபா, வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா கிட்ட போகுது. அப்ப அவங்களுக்கு கிடையாது, கூலி வேலை செய்யறவங்களுக்கு கிடையாது, உங்க குடும்பத்துக்கு கிடையாது, எங்க குடும்பத்துக்கு கிடையாது. அப்ப யாருக்கு தான்? அதானே. டேய், இங்க எல்லாமே தப்பா இருக்குடா. ஏய், இனிமே சிலிண்டர் வேணும்னா வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே போய் சம்பாரிச்சிட்டு வாங்க. அதை விட்டுட்டு லட்ச லட்சமா சம்பாரிச்சு சிலிண்டர் கேட்க வந்துருவானுங்க. போங்கடா, போய் கம்மியா சம்பாதிக்கிற வழியை பாருங்க. கரெக்ட் சிங்கம். நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், கம்மியா சம்பாதிக்க சொல்லி. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அது தெரியல.